Hi friends, இன்னைக்கு வந்து நிஷா எனக்கு அதுவும் எங்க வில்லேஜ் ஸ்டைல்ல கிராமத்து ஸ்டைல்ல மணக்க ஆட்டுக்கால் சூப் வச்சு தரப்போறா. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி செம்ம மலையில எல்லாருக்கும் அந்த ஹோல்ட் பிடிச்சிக்கிச்சு, இருமல் வேற, சளி வேற இருக்கு. அதை விட கை கால் வலிலாம் ஒரு மாதிரி வலிக்குது. அதுக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து பெஸ்டா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி மலையில நனைஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கும் சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த மெத்தட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நிஷா சமைக்கிறத பாருங்க வீடியோ ஃபுல்லா. சரி, ஓகே. ஆட்டுக்கால் சூப் ரெடியா? நம்மளுடைய ஒரு ஆடோட கால் 4 கால் வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து சொன்னீங்கன்னா 3 பீஸாக கட் பண்ணி அவங்களே வந்து காலை வந்து பொசுக்கி தருவாங்க. பொசுக்கி தந்தாங்கன்னா காலில் வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி காலில் வந்து கருப்பாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சூப்பு வந்து கசக்காமல் இருக்கும். பார்த்தீங்களா, முடி இல்லை, அந்த கசப்பு அந்த தோலை வந்து நல்லா தீட்டுறாங்க இல்லையா, அதுல வந்து காட்டுறனால இந்த மாதிரி சுத்தி எல்லாத்துலயும் எடுத்துனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி சூப்பு வந்து அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது. லைட்டா இந்த மாதிரி லைட்டா சுரண்டி எடுத்தீங்கன்னா அந்த தோல் வந்து வந்துடும். வெரி குட். ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கா. இப்போ எல்லாத்துலேயும் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் எடுத்துட்டேன். இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து அதே மாதிரி மெத்தட்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து 3-4 தடவை வாஷ் பண்ணிட்டேன். 3-4 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணா நல்லா பிசைஞ்சு இந்த மஞ்சள் தண்ணியிலே விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்த மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாத சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இந்த மாதிரி நல்லா தட்டி இது பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து தட்டி எடுத்து எல்லாத்தையும் தட்டணுமா? ஆமாம். இப்போ கிராமத்து ஸ்டைல்னு அம்மி குழவி எடுத்துட்டேன், மிக்சியில் அரைக்காமல். இல்லை, மிக்சி இருந்தா அதில் வந்து டேஸ்ட் கம்மியாக வரும். இந்த மாதிரி தட்டி போடுறதுனால அந்த கிராமத்துலலாம் வந்து தட்டி தானே போடுவாங்க. அப்போல்லாம் எப்படி மிக்சிலாம் இருக்கு. சரி, ரைட். வாழ்த்துக்கள், நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. எனக்கு தொண்டை வந்து சளி பிடிக்கிறதுக்கு. இப்போ சூப் அடிக்க போகிறப்ப சரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை தட்டி இதில் போட்டுருங்க குக்கரில். ஆமாம். அப்போ மண் சட்டியில வைக்கணும் நீ சூப்பு கிராமத்து முறைன்னா? மண் சட்டியில தான் வைக்கணும். மண் சட்டி வந்து அடுப்புல வைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் காலி ஆயிடும். எதனாலனா மண் சட்டி வந்து தீ வந்து அதுக்கு அதிகமான தீ தேவைப்படும். நம்ம விறகு அடுப்புல வைக்கல, விறகு வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இது கேஸ்ல வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிலிண்டர் வந்து ஆமாம், நாளைக்கு அப்புறம் தீபாவளிக்கு வடை சுட கேஸ் இருக்காது. அதுக்காகத்தான் நான் வந்து இன்னைக்கு குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் குக்கர் இல்லைன்னா சட்டியில் கூட வச்சுக்கலாம். ஆனால் குக்கர் தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் குக்கரை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தியா தர்னிஸ் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்கன்னா சளி பிடிச்சிருந்தா போயிடும். இருமெல்லாம் இருக்காது, இரும்ப மாட்டாங்க. வயசானவங்களுக்கு மூட்டுக்கெல்லாம் நல்லது. மூட்டு வலிலாம் அந்த மஜ்ஜைக்கெல்லாம் நல்லது. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்கா? ஒரு 10 வெங்காயம் இருக்கு. அதையும் தட்டி போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிப்ஸா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளா உள்ள போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி சூப் இன்னைக்கு ஒரு குட்டி இருக்கிறோம். தட்டு என்னென்ன பலகாரம்லாம் செய்ய போகிற தீபாவளிக்கு? என்னென்ன பலகாரம்னா, நாங்கள் வந்து முறுக்கு அதிரசம்லாம் எதுவுமே சுடலை. அதுதான் தீபாவளி கடையில் வாங்கிக்கலாம். கடையில் வாங்கிக்குவோம் அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு என்ன செய்யறோம்னா, கடையில் வந்து ஸ்வீட் ஒரு பாக்ஸும் அப்புறம் 2 முறுக்கும் அதிரசம் கடையில் வாங்கிக்குவோம். வீட்டில் வந்து சுழியமும் ப்ளஸ் உளுந்த வடையும், கறிக்குழம்பு, இட்லி. அதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. கல் எடுத்து கீழே வை. சரி, ஓகே, கீழே வச்சுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச நல்லா ஊற வச்சு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்மளுடைய ஆட்டுக்காலை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நீங்களும் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அந்த காலில் உள்ள அந்த நான் சொன்ன மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இதோட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சூப்பர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் தூள், மிளகுத்தூள்
அது உங்கள் வீட்டில் மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா மிளகு கூட வந்து மிளகு இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து மிளகு அப்புறமேட்டு ஜீரகத்தூள், ஜீரகமும் கூடையே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மல்லி கருவேப்பிலையே நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டுன்ட்டு இருங்க நீங்கள் நின்றுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நான் வந்து சின்னதாக வந்து ஒரே பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்காக இருந்தால் ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரமாக இருந்தால் தான் அந்த சூப்புக்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான். ஏன்னா தம்பியும் பாப்பாவும் காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக சாப்பிடுவாங்க. லைட்டாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா. இப்போ அந்த ஆட்டுக்கால் வேற வாசனை வருது தானே வருது. இப்போ வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். எண்ணெயெல்லாம் ஊற்றல? எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றணுமா? திறந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றணும். 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை டம்ளர் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு 1 டம்ளர் 1.5 டம்ளர்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். இதில் 5-6 பேர் குடிக்கலாம். நான் அந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். 2 இது எடுத்துருக்கேன். குடிக்கலாம், சாப்பாடு குத்தி சாப்பிடலாம். குடிக்கலாம், சாப்பாடு ஊற்றலாம். தேவையான அளவு உப்பு கம்மியாக போடு, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இதோட அவ்வளோதான். போட்டு அப்படியே நல்லா ஒரு 5 விசில் விட்டோம்னா நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிடும். அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூனை மட்டும் லேசாக மேலே ஊற்றினா அந்த வாசத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சூப்பர் காமி கிண்டவா? ஆமாம். சரி, இப்போ உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ஏன்னா உப்புலாம் அடியில் போய் தங்கிடும். அப்புறம் உப்பு கரைஞ்சிரும். எங்க அப்பா சூப்பரா இருக்கு நீ சார். சூப்பரா இருக்கு. வாசனை நல்லா வருது. நிறைய பேர் வந்து தக்காளி போடுவாங்க. நான் வந்து தக்காளி போடல. எதனாலனா தக்காளி வந்து புளிப்பு தன்மை இருக்கும். அதனால நான் வந்து தக்காளி போடல. தக்காளி போடாம செய்யலாம், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சூப் ரெடி ஆயிடும். அப்படியே எடுத்து அழகா உறிஞ்சு குடிச்சிடலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம இது போட்டிருக்கோம். கால் சூப் போடவே இல்லை. ஆட்டுக்கால் சூப் வந்து நம்ம இன்ன வரைக்கும் போட்டது இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை போடுறோம். நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல இல்லைனாலும் வேற மெத்தட்ல வேற சேனல்ல பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல பண்ணுனாலும் நீங்க வந்து வேற மெத்தட்ல பண்ணினாலும் இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க. ஆட்டுக்கால் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது இதுல பொருள் சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிஷா ஏதாவது மிஸ் பண்ணி இருந்திருப்பில்ல, இல்ல கரெக்டா செஞ்சிருக்கியா? கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். சரி. இது வந்து நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி போடுவாங்க, ரெண்டாவது வந்து அரைச்சி போடுவாங்க. நான் அரைச்சி பேஸ்டா வச்சிருந்ததுலயே போட்டுட்டேன். நீங்களும் வந்து தட்டி வேணாலும் போட்டுக்கலாம். தட்டி போட்டா என்ன பல்லுல வந்து மாட்டும், அரைச்சி போட்டா நல்லா மிக்சட் ஆயிடும். அதுதான், வேற எதுவும் செரிமானம் அதிகமா இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன நீ 5 விசில் வரும் சூப் குடிக்க போற? ஆமா. அப்ப வீடியோ பாக்குறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அவங்களும் அத பார்த்து ட்ரை பண்ணி குடிக்கணும். அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா வீடியோ முடிய போறதுனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, பை. வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா நிஷா ஒரு நாளைக்கு சூப் வச்சு தர சொல்றேன். ஓகே. ஓகே, பை. பை.